ஒன்று மூணு ஏழு, ஏழு மூணு நாலு, நாலு மூணு அஞ்சு. எம்மா கஞ்சி வேணும். வா மூஞ்சி, கஞ்சியும் இல்ல மாங்காய் பிஞ்சியும் இல்ல, அசாம படுத்துட்டுறா கோழி முட்டை கண்ணா. ஒரு பசிக்கு கஞ்சி இல்லைன்னா போச்சாது, கோழி பிரியாணியாச்சும் கொடுமா. வவுறு பசிக்குன்னு தானே கேட்குறான், போய் சோத்தை போட்டு வந்து கொடுக்கறதுக்கு உனக்கு என்னத்த நோவுது? என் செல்லம்மாவே சோறு கேட்க அவனுக்கு சோறு இல்லைன்னு சொல்லி அவன் திட்டிக்கிட்டு கிடக்குறா. இப்ப போய் போட்டாந்து கொடுப்போம். ஆமா ஆமா, ரொம்ப அக்கறை வாழுது என்ன. அப்படிக்கிறவங்க போட்டு போட்டு வச்சுக்கிட்டுருங்களே, அவன் எத்தனை வேலை வாங்குறான் தெரியுமா படுத்துக்கிட்டு. ஏட்டி அவனை பத்தி தான் தெரியும்ல, அவன் நம்மளாட்டமா தெளிவா இருப்பான். அவன் கொஞ்சம் ஒரு மாறுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ அப்படி பேசக்கூடாது என்ன. உங்களுக்கு இந்த மொட்டை தலையனை பத்தி தெரியல. ஒரு ரெண்டே நிமிஷம் இருங்க வாரேன். இருங்க வாரன்னுட்டு மின்னலாட்டம் போய் மறைஞ்சு போயிட்டான். வரட்டும் வரட்டும், என்ன சொல்றான்னு பார்ப்போம். எப்பா தலப்பா கட்டப்பா, நீ என்ன பண்ற? ஃபேன் எடுத்துட்டு வா, ஃபேன் எடுத்துட்டு வந்து போடு. ஆ சரிடா மகனே, இரு இந்தா போய் எடுத்துட்டு வாரேன். அப்பா இந்தாடா மகனே, ஃபேன் கொண்டாந்துட்டேன், காத்து வருதா? எப்ப லூசாப்பா நீ? இல்ல லூசான்னு கேக்குறேன். உனக்கு மண்டையில தலப்பா கட்ட மட்டும்தாப்பா இத்தாசோடு இருக்கு, அருவி இத்தினோண்டு கூட இல்ல. ஃபேனை கொண்டாந்து போடுன்னு சொன்னேன், நீ பனைமரம் மாட்ட நிக்க வச்சிருக்கிற. ஏண்டா மகனே அப்பாவை திட்டுற? ஃபேனை போட்டு தாமலே விட்டுருக்கேன் பாரு, காத்து எப்படி நல்லா விசு விசு விசுன்னு அடிக்கு. முன்னாடி நின்றீன்னா பறந்துக்கிட்டு போயிடுவேன். போடுறதுன்னா அந்த போடுறது இல்ல, இருங்க பாறேன். எப்ப எடுப்ப கைய? ஏம்ல கிறுக்கு பயம் பெத்த மவன, மண்டை மேலே கொண்டு ஃபேனை போடுவேன். ஏம்ல ஃபேனை கொண்டு தூர போடல, கிறுக்கு பயம்ல. என்னத்துக்கு கியா கியான்னு கத்துற? தலப்பா கட்ட பேத்து போடும் தெரிஞ்சுக்க. இன்னமேட்டுக்கு இப்படித்தான் ஃபேனை போடணும், சும்மா நிக்க வச்சேன்னு வச்சுக்கோ, அப்படித்தான் சொல்லிட்டேன். சரில அப்பா கண்ணை ஒளிச்சுப்படாத, எடுக்க வாய கிணறு மாதிரி திறக்காத, இங்கிட்டு போட்டுருவோம், அப்படியே கிடக்கட்டும். இளந்தா சோறு கேட்டில்ல, உட்காந்து சாப்பிடு. கொண்டா, கோழி பசியோட கிடக்கும், நான் போய் கொடுத்துட்டு வரேன். இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவும் கிடையாது, பொறுப்பும் கிடையாது. இந்த காத்தாடிய கட்டில் மேல இப்படி போட்டு வச்சுக்கிறாங்களே, அது என்னத்துக்காகும்? கெட்டு போயிடாது, அது எப்படி நிக்க வைக்கிறேன்னு கூட தெரியாது. எப்பா அது என்னன்னு பார்த்து எடுத்து வை. நான் போயிட்டு கோழிக்கு சோறு கொடுத்துட்டு வாரேன், அதுக்குள்ள எடுத்து நிறுத்தி வை. நீங்க தான் பேனை தூக்கி அப்படி கட்டில் மேல போட்டு வச்சுக்கிறதா? அவன் கூட சொல்லிட்டு போறான், உங்களுக்கு அறிவு இல்ல, எடுத்து நிறுத்துங்க. அந்த கோணவாய போட்டுக்கிட்டு கோணிச்சு பேசாத, அவன் தான் எடுத்து போட்டு போனான். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இங்க நின்று இருந்தா நம்மளுக்கு கிறுக்கு நாக்கி விட்டுருவாங்கப்பா. இப்ப தெரியுதுல்ல, சோறு அவனுக்கு வேணும்னு கேட்டுட்டு கோழிக்கு சோறு கொடுக்குறானோ, எப்படி இருக்குது பொழப்பு பாருங்க. இதுக்கு தான் நான் ஏச்சினேன், நீங்க வரைஞ்சு கட்டிட்டு வந்தீங்கல்ல. ஷப்பா எனக்கு ஒன்றும் விளங்க மாட்டுக்கு. சரி நான் வெளியில போயிட்டு வாரேன். விலகு அங்கிட்டு ஓரமா, போற வழியிலேயே நின்றுட்டு. ஆத்தாடி, காத்தாடியை தூக்கி கட்டில் மேலே எஞ்சிவிட்டு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் பூந்து ஓடி போயிட்டாங்க. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி குப்பை கொட்ட போறேன்னு எனக்கே தெரியல. இந்த மனுஷன் தான் அதை எடுத்து நிறுத்திட்டு போகக்கூடாது, அப்படியே பார்த்துட்டு போறாங்களே. அப்படியே நில்லு, நானும் போயிட்டு வாரேன். அண்ணே கடைக்காரனே, நல்லா 1 கிலோ தொடாட்டுக்கறியே கொடுண்ணே. ஏப்பா முதல்ல இறங்குப்பா, கீழே விழுந்து கையை காலை உடச்சிட்டு போயிடாத. அப்புறம் இந்த கடைக்கு தான் வந்தேன், கையை காலை உடச்சிக்கிட்டேன்னு போய் சொல்லுவேன். முதல்ல இறங்கியா. இந்த கடையை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உனக்கு கறி விற்கிற மாதிரியே தெரியுது? கறி நான் மளிகை கிடைக்கும் கறி கிடைக்கும் உனக்கு தெரியல வித்தியாசம்? முதல்ல இறங்கு. ஏனே சும்மா தானே எட்டி பார்த்தேன், கடைக்கு மேலே என்னென்ன வச்சுட்டு இருக்கிறேன்னு எனக்கு கீழேந்து பார்த்தா தெரியலனே, அதுதான் மேலே ஏறி நின்று பார்த்தேன். கடைக்கு மேலே என்ன இருக்குது? ஓடு தான் இருக்குது.
இறங்குப்பா முதல்ல. கடைக்கு அடியில் என்ன இருக்குதுன்னு குழி நோண்டிய பாப்ப. ஏம்ல மொட்டை பையா, சைக்கிள் அப்படியே தூக்கி விட்டு கிணத்துல போய் பல்ட்டி அடிச்சுடாத. இறங்கி நில்லும்ல கீழே. நாலு முடி சைக்கிள் தூக்கி அடிச்சிச்சுன்னா உன் மண்டை மேல வந்து நின்றுடுவான். நீ இந்த சைடு வா ஃபர்ஸ்ட். அக்கா இந்த கடைக்கெல்லாம் போகாதீங்க, கறி கேட்டா இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க. நானும் எட்டி எட்டி பார்த்தேன், ஒரு கறி கூட கிடையாது. அது என்னமோ 4 பிஸ்கெட்டை வித்துட்டு இருக்கிறாண்டாலு. அது அது வந்துட்டு இல்லப்பா தம்பி, நாங்க கறிலாம் ஒன்றும் வாங்கல. எங்க வீட்டுல 2 நாய் கிடக்கு, அதுக்கு 2 பிஸ்கோத்து தான் வாங்குறதுக்கு வந்தேன். நான் வாங்கிட்டு போய்க்கிறேன், நீ போப்பா. போய் கறி கடையில போய் கறி வாங்கிக்கிடு. அப்படியா? நாய்க்கு பிஸ்கோத்து வாங்குவா இந்த கடைக்கு வந்தீங்க? இந்த கடையிலலாம் நல்ல நாய் பிஸ்கெட்டே இல்லை. நீங்க வாங்க வீட்டுக்கு, நான் நிறைய வச்சுக்கிறேன். எடுத்து தாட்டுமா? இல்ல இல்ல இல்லப்பா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ போ, நாங்க பாத்துக்கிறோம். சரி சரி, வாய் அண்டா மாதிரி பொழக்காம மூடிக்கிடுங்க. சரி, நான் பக்கத்து ஊர் கடையில போய் பிஸ்கோத்து வாங்கிக்கிறேன். பத்தா? ஏன் உமா, இன்ன வரைக்கும் அந்த கடைக்கார அண்ணனை என்ன ராவடி கட்டிக்கிட்டு இருந்தான். எனக்கு கறி வேணும்னு கடை மேல ஏறி நின்று எட்டி பார்த்துட்டு கிடந்தான். இப்ப பக்கத்து ஊர் கடையில போய் பிஸ்கெட் வாங்குறானோ. இவங்கிட்ட இன்னும் நாம 10 நிமிஷம் சேர்ந்தாப்புல பேசணும். நம்மள இருக்க 4 முடிவும் பிச்சுக்கிட்டு போயிடணும். ஏட்டி, அவன் எங்க கடைக்கு மேல ஏறி நின்னா? சைக்கிள் மேல தானே ஏறி நின்னா. நீ என்ன உளறிட்டு கிடக்குற? அம்மா டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சம்மா. நீ வேற அப்படியே திருத்தம் பண்ணாத. சரி விடு, நம்ம என்னத்த வாங்க வந்தோமோ அதை வாங்கிட்டு நம்ம சோழியை பார்த்துக்கிட்டு போகலாம். என்ன வாங்க வந்தோன்னு எனக்கே மறந்து போச்சு. யோசிச்சுட்டு தான் வந்து வாங்கணும் போல. சரி யோசி யோசி. நான் என்னத்த வாங்க வந்தேன்? கோழிக்கறி வாங்க வந்தேன். சரி, கோழிக்கறி இல்லை, கோழிக்கறி குழம்பு வைக்கிறதுக்கு இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பிலை புதினாலாம் வாங்குறதுக்கு வந்தேன். நானும் மறந்து போயிடுவேன் நாட்டுக்குது. நான் முன்ன போய் வாங்கிட்டு ஓடி வந்துடுறேன். நீ யோசிச்சுட்டு வா பின்னாடி. அண்ணா 2 சிக்கன் மசாலா கொடுங்க, அப்புறமேட்டுக்கு உப்பு 1 பாக்கெட்டு, மஞ்சத்தூள் 1 பாக்கெட்டு. ஏமா அங்க நின்னுக்கிட்டு இப்பதான் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி தலை அதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த, இங்க வந்து மாத்தி சொல்ற? என்னத்தையோ ஒன்று கொடுங்கண்ணே. என்னத்தை வாங்க வந்தமோ தெரியல. ஏம்மா அங்கதான் பாரு கிணறு இருக்குது, அங்க போய் நின்றுக்கிட்டு 2 பேரும் என்ன வேணுமோ யோசிச்சு பொறுமையா லிஸ்ட் ஒன்று எழுதிக்கிடுங்க. அப்புறமா வந்து என்கிட்ட கொடுங்க, நான் என்னென்ன வேணுமோ எல்லாம் எடுத்து தாரேன். வந்து நீங்களும் குழம்பி என்னையும் குழப்பி அப்பப்பப்பா முன்ன ஒருத்தன் வந்தா மண்டையை பிச்சுக்க வச்சான். அடுத்து நீங்களா? இன்னும் கொஞ்ச நாளையில நான் கடையை காலி பண்ணிட்டு ஓடி போயிட போறேன். என்ன ஊர் இது? ஆமா பாத்தீங்களா? ஆமா, இது என்ன ஊருனே? எம்மா இந்த ஊரு எங்க அப்பனை பெத்த அம்மாவோட ஒண்ணு விட்ட சித்தப்பாவோட ஊரு. பேசாம போமா நீ அங்கிட்டு. ஏனே கோவப்படுறீங்க? தெரியலன்னு தானே கேட்டேன். ஒரு சந்தேகம் கேட்டா கூட இந்த ஊர்ல எல்லாருமே சண்டைக்கு வராங்க. சரி ஏட்டி உமா, நான் வந்து வீட்டுக்கு போறேன். அப்புறமேட்டுக்கு வந்து வாங்கிக்கிறேன், நீ வேணா வாங்கிட்டு வா. சரி கீதா, நீ போ. நான் போய் என்ன வாங்கணும்னு கடைக்காரங்கிட்டே கேட்டுட்டு அப்படி என்ன தரார வாங்கிட்டு ஓடியாந்துடுறேன். விளங்கிரும். இன்னைக்கு ஆளுக்கு ஒரு மார்க்கமா தான் இருக்கிறாங்க.